பூக்கி லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலா இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படங்க. இந்த படத்துல அஜய் அப்படின்ற ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவருக்கு பேரா தனுஷா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்த கணேஷ் அப்படின்றவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ப விஜய் ஆண்டனி இந்த படத்த புரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த படத்துக்கு மியூசிக்குமே கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு 2கே கிட்ஸ், ஜென்ஸி கிட்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படங்க. லவ்வ பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஒரு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் ஒரு பெருசா சண்டையா மாறுறப்ப, எதார்த்தமா இன்னொரு கார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கார ஆக்சிடென்ட் பண்ணிருது. நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அவங்கள சேஸ் பண்ணி போய் சண்டை இழுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சும்மா இரு, சும்மா இருன்னு தடுக்குறாங்க. அத மீறி நம்ம ஹீரோ சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோ சப்புன்னு கன்னத்துல அரைஞ்சர்றாருங்க. இத வீடியோ எடுத்து இந்த வீடியோ சோசியல் மீடியால எக்கச்சக்கமா வைரல் ஆயிருது. இதனால நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஈகோ பட்டு 2 பேருமே பிரேக்கப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைங்க. ஹீரோ அஜய் சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இப்ப இருக்க கிட்ஸ்லாம் என்ன பண்றாங்களோ, அத அழகா ஸ்க்ரீன்ல காமிச்சிருப்பாரு. இவருக்கு பேரா நடிச்சிருக்க தனுஷாவுமே ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. விஜய் ஆண்டனி பேக்கிரவுண்ட் ஸ்கோர் தரமா பண்ணியிருக்காருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்கச்சக்க காமெடி இருக்கும். இந்த ட்ரெண்ட்ல இருக்க நெறைய விஷயத்துல படத்துல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்மே சேம் அதே மாரி தான் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி இந்த படத்துல எக்கச்சக்கமான பாட்டு பாடியிருக்காருங்க. படத்துல மட்டும் 7 பாட்டுங்க. அதுல 2, 3 சாங்ஸ் வேற யாரோ பாடியிருக்கலாம். சில சாங்ஸ் நல்லா இருக்கு. சில சாங்ஸ் சுமாரா இருக்கு. இந்த படத்தோட கிளைமாக்ஸ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன 2, 3 படத்தோட கிளைமாக்ஸ சேம் டிட்டோ அடிச்சு வச்ச மாரி இருக்கும். இருந்தாலுமே வேற வழி கிடையாது. நம்ம பார்த்து தான் ஆகணும். அத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இன்னும் நெறைய காமெடிஸ்லாம் படத்துல இன்க்ளூட் பண்ணியிருந்தா, படம் ரொம்ப அருமையாவே வந்திருக்கும். இப்போ கரண்ட்ல லவ் பண்ற நெறைய பேர் ஈஸியா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. எதுக்கு பிரேக்கப் பண்ணணும்? ஏன் பிரேக்கப் பண்ணணும்? அப்படின்னு தெரியாமயே லவ் பண்றாங்க, பிரிஞ்சிடுறாங்க. அதான் ரொம்ப அழகாவே டைரக்டர் இந்த படத்துல சொல்லியிருப்பாருங்க. பிரேக்கப் பண்ணா கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான குளோஷர் குடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப அழகாவே டைரக்டர் இந்த படத்துல கன்வே பண்ணியிருப்பாரு. மொத்தத்துல இப்ப கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு படத்த தான் பூக்கியா எடுத்து வச்சிருக்காய்ங்க. இந்த படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தா 5க்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படின்றது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க.